வெல்கம் டு சீவால் சீரீஸ். டால்ஃபினை க்ளோஸாக வாட்ச் பண்ண போகிறோம். பாட்டில் நோஸ் டால்ஃபின்ஸ் எப்படி விசில் அடித்து கம்யூனிகேட் பண்ணது பார்க்குறீங்களா? They also eat ice, and our dolphins seem to like Jell-O too. Dolphin feeding time. நம்ம பசங்க மட்டும் இல்லை, இந்த ஊர்லேயும் குரங்கு செட்டப் பண்ணுறாங்க. ஹே நீமோ, ஹாய் டோரி, பேபி பார்க்க பலப்பலான்னு இருக்கானே, ஆனால் இவன் பாய்சன். ஹாய் காய்ஸ், அகைன் வந்து சீவால் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம டால்ஃபின் அண்ட் ஷார்க் வந்து பார்க்க போகிறோம். டால்ஃபினை ரொம்ப க்ளோஸில் டச் பண்ணி கூட பார்க்கலாம். சீவால் சீரீஸில் இது எபிசோட் 5. கில்லர் வேல், பெலுகா, டால்ஃபின் ஷோஸ், அது மட்டும் இல்லாமல் த்ரில்லர் ரைட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி, சீவால் ரைட்ஸ், அக்வாட்டிக்கா மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான நைட் ட்ரோன் ஷோவும் போட்டிருக்கேன். வீடியோஸ் நான் கீழேயும் கொடுக்குறேன், பிளேலிஸ்ட்லேயே இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இப்போ போக போகிறது டிஸ்கவரி பாயிண்ட் தான். இங்கே டால்ஃபின்ஸ், அப்புறம் வந்து டால்ஃபின்ஸை அண்டர் வாட்டர் வியூலையும் பார்க்கலாம். பெரிய ஹியூஜ் டேங்க்கில் ஷார்க் வச்சுருப்பாங்க, அதையும் நம்ம பார்க்கலாம். சீவேர்ல்டு ஒரு லார்ஜஸ்ட் மரைன் அனிமல் தீம் பார்க் தான். டெக்ஸஸில் சான் ஆண்ட்ரோனில் இருக்க சீவேர்ல்டு தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் சீவேர்ல்டுக்கு பிளான் பண்ணீங்க அப்படின்னா ஒரே நாளில் டிஸ்கவரி, அப்புறம் வந்து ரைட்ஸ், ஷோஸ், அதுக்கப்புறம் வந்து அக்வாட்டிக்காவை நீங்கள் வந்து கவர் பண்ண முடியாது. ஸோ மினிமம் 2 days வரணும் ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி அனிமல் இன்ட்ராக்ஷனில் போகணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்ம ப்ரீ புக்கிங் பண்ணிக்கிறது நல்லது. டால்ஃபின் இன்ட்ராக்ஷனுக்கு நம்ம அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம டால்ஃபின் கூட உள்ளே அங்கே ஸ்விம்மிங் பண்ணிக்கிட்டே அது கூடயே வந்து ஃபீட் பண்ணலாம், டச் அண்ட் ஃபீல் பண்ணலாம். இந்த மாதிரியும் இருக்குது. இந்த டைப் ஆஃப் டால்ஃபின்ஸை பாட்டில் நோஸ் டால்ஃபின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இந்த டால்ஃபின்ஸ் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு விசில் மாதிரி ஒரு சவுண்ட் மேக் பண்ணுது. பெலுகா கூட நம்ம அந்த மாதிரி ஒரு சவுண்ட் மேக் பண்ணி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அந்த ஷோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ டால்ஃபின்ஸுமே அந்த மாதிரி சவுண்ட் மேக் பண்ணுது. Fish. They also eat ice, and our dolphins seem to like Jell-O too. நம்ம பாப்பா ரொம்ப க்யூரியஸாக கொஷின் பண்ணிகிட்டு இருந்தா, அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்காகவே அங்கே வாலண்டியர்ஸ் மாதிரி இந்த மாதிரி பீப்புள்ஸ் இருப்பாங்க. நம்ம என்ன டவுட் இருக்குது இல்லை என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. என்ன சாப்பிடும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பாப்பா கேட்டாங்க. அதுக்கு அவங்க ஃபிஷ்ஷு, ஜெல்லி அந்த மாதிரி சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாய்க்குட்டி பாலை தூக்கி போட்டு எடுத்துகிட்டு வர மாதிரி அதுவே தூக்கி போட்டு விளாண்டுருக்குங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. டால்ஃபின் இன்ட்ராக்ஷன் ப்ரோக்ராமுக்கு புக் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தண்ணியில் இறங்கி அதுக்கு ஃபீட் பண்ணுறது, டச் அண்ட் ஃபீல் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். சீவார்டில் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் என்னென்னா, இவங்க சீ அனிமல்ஸை வந்து ரெஸ்கியூ பண்ணுறாங்க. நாம் இங்கே பே பண்ணி வந்து பார்க்குற அமௌண்ட், பாதி அமௌண்ட் வந்து சீ அனிமல்ஸ்க்கு ரொம்ப பெனிஃபிட்டாகவும் இருக்கும். செட்டப்பே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐலாண்டில் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக செட்டப் பண்ணியிருப்பாங்க அந்த டால்ஃபின் இருக்கிற ஏரியா. நாம் இப்போ மேலே பார்த்த டால்ஃபின்ஸை தண்ணிக்குள்ளே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு அண்டர் வாட்டர் வியூ தான் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம்.
டைம் அப்படின்றதுனால மேலேயே அந்த பக்கம் நின்றுட்டுருக்காங்க, இல்லைனா உள்ளே வருவாங்க. எனக்கு சோறு தாண்டா முக்கியம்னு டால்ஃபின்ஸ் எல்லாம் உள்ளே போயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு டெரரான எக்ஸ்ப்ளோரர் ரீஃப் அப்படின்ற ஷார்க் அக்வாரியம் தான். ஒரு சூப்பரான ஹியூஜ் டேங்க்கில் வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸில் வெல்கம் பண்ணுற மாதிரி இந்த ஒரு சிலிண்ட்ரிக்கல் அக்வாரியம் மாதிரி அழகாக அந்த மீன் அப்படியே சுற்றி சுற்றி போயிட்டு வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. கொளுத்தும் வெயிலில் வெளியில் சுற்றிட்டு இங்கே ஃபுல் ஏசியில் வச்சுருப்பாங்க. உள்ளே வந்தாவே ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். குட்டி குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இங்கே நம்ம ரெஸ்ட் பண்ணிக்கலாம், உட்காந்து பார்க்குற மாதிரி ஏரியா கூட இருக்குது. ஸோ வந்து டிஸ்கவரி பாயிண்ட்க்கு ஃபஸ்ட்டு உள்ளே வந்துட்டு ரிலாக்ஸ்லாம் பண்ணிவிட்டு உட்காரணும், ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கே கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வரலாம் சீவேர்ல்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா. ஃபைண்டிங் நீமோ, ஃபைண்டிங் டோரி நம்ம ரொம்ப ஃபேமஸான படம் எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ பாருங்கள், இவங்க தான் ஃபைண்டிங் நீமோவில் வர நீமோ. க்ளவுன் ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வெரைட்டி ஆஃப் கலர்ஸில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் குட்டீஸ்க்கு காமிங்க, ரொம்ப பிடிக்கும். ஃபைண்டிங் நீமோ அண்ட் டோரியில் நீமோ பிடிக்குமா டோரி பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்துட்டிங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது. ஸோ ஹாய் டோரி. டோரியை பார்த்தாச்சு. என்னோட ரொம்ப ஃபேவரட் ஃபிஷ் இது. ரொம்ப அட்ராக்டிவான கலரில் இருக்கும், பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். படத்தில் அதை வந்து ரொம்ப ஹைப்பராக காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா கூட இப்படி ஹைப்பராக சுற்றிக்கிட்டே இருக்குது. எங்கடா பேட் ஸ்டார்ன்னு சொன்னீங்க, ஏதோ வந்து ஒட்டிகிட்ருக்குன்ற மாதிரி தான் இருக்குது இந்த ஃபிஷ்ஷு. பாருங்கள், இப்போ தான் நம்ம மெயின் டேங்க்குக்கே வந்திருக்கோம். இது பார்த்தா அக்வாரியம் மாதிரி இருக்கா, ஏதோ வந்து அண்டர் வாட்டர் சீயில் போய் பார்க்குற மாதிரி இருக்கு இல்லையா. இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா கோரல் ரீஃப் அனிமல்ஸ் வச்சுருக்காங்க இந்த சைடில். டோட்டலாக இந்த அக்வாரியத்தோட சைஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 450,000 கேலன் அப்படின்னு சொல்கிறாங்க. க்ளோஸ் அப்பில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நம்ம வந்து ஒரு கடலுக்கு அடியில் நம்ம போய் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அந்த செட்டப்பே வந்து ஃபுல்லாக ரொம்ப நாளாக இருக்கிறதால அழகாக இருக்கும் பார்க்க. ஸோ சீவேர்ல்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இடம் டிஸ்கவரி. ஸோ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பாருங்கள், பக்கத்து வீட்டுக்காரர் தெரியுதுல, அங்கே ஒரு ஷார்க் தெரியுது இல்லையா, அங்கே கிளாஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த அடுத்த டேங்க் சைடு போயிட்டோம். இந்த சைடில் ஃபுல்லாக ஷார்க் தாங்க இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷார்க் வச்சுருக்காங்க. ஸோ வெல்கம் டு த ஷார்க் டேங்க். நம்ம போய் பார்த்துக்கிற மாதிரி இந்த ஏரியா வச்சுருக்காங்கல்ல, அங்கே நீங்கள் உள்ளே போய் க்ளோஸில் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே நம்ம இருக்கிற மாதிரியே தெரியும். சுற்றி தண்ணி இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஸோ பாருங்கள், நம்ம தலைவர் வந்துட்டார். இதுதான் டேங்க்குள்ளே இருந்தாலும் கொஞ்சம் பார்க்க டெரராக தான் இருக்காங்கல்ல. எவ்வளவோ ஷார்க் மூவிஸ் எல்லாம் பார்த்துருக்கோம், ஆனால் ஷார்க் கொஞ்சம் டெரர் தான். ஸோ இங்கேயும் அப்படி தான், ரொம்ப க்யூரியஸாக நமக்கு கொஷின்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்க வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்க வருவாங்க. அதுக்கான டைமிங்ஸும் இருக்குது. ஸோ அந்த அந்த டைமில் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. மூவியில் நம்மக்கிட்ட டெரரை காமிக்கிறது இந்த ஷார்க் தான் நினைக்கிறேன். கிரேட் ஒயிட் ஷார்க் பார்க்கவே பயமாக இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் டைம் நான்லாம் வரப்போ அப்படியே ஸ்டன்னிங்காகி நின்றுட்டேன். சரி ஓகே, ரொம்ப நேரம் நிற்காதம்மா, இங்கெல்லாம் சீட் போட்டிருக்காங்க உட்காரு அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் உட்கார வச்சுட்டாரு. நம்ம குட்டி பாப்பா ஸ்டாலில் தூங்கிட்டாங்க. நான் கிட்டத்தட்ட அங்கே 1.5 மணி நேரம் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சிட் அவுட்டும் இருக்குது. உட்காந்து அழகாக நீங்கள் எவ்வளோ மணி நேரம் வேணால் பார்க்கலாம். ஸோ அப்படி இங்கே ரிலாக்ஸாக உட்காந்து பாப்பாலாம் அப்படியே இமேஜின் ஓஷனுக்குள்ளேயே போகிற மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டாங்க. வாவ், பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஆனால் இதெல்லாமே ரொம்ப பாய்ஸ்னஸ்ஸுங்க. அழகாக இருக்குன்னு தொட்டுட்டோம், மர்காயா தான்.
பட் இது வந்து ஒரு கிளாஸ் டேங்க்குள்ளே தான் வச்சுருக்காங்க. அப்படியே நம்மளையே பார்த்துட்ருக்குங்க முறைச்சு. ஸ்னேக்குமே அப்படி தான் சொல்லுவாங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிற ஸ்னேக், டெசர்ட்லலாம் இருக்கிற ஸ்னேக்லாம் ரொம்ப பாய்ஸ்னஸ் அதிகமாக இருக்கும்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் டைம் நான் தவளையை பார்த்து அழகாக இருக்குன்னு சொல்கிறேன்னா பார்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒரு ஃபிஷ்ஷும் என்ன, அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லியுமே அங்கே வந்து வாலில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து எக்ஸ்ப்ளோரர் ரீஃப்னு பேருக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்தால் நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் சீவேர்ல்டு வரீங்க, டிஸ்கவரி கவர் பண்ணணும் அப்படின்னா பீக் ஹாட்டான டைமில் இந்த டிஸ்கவரிக்குள்ளே வர மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். கரெக்டாக நாம் வெளியில் வந்த அந்த டைமில் டால்ஃபின்ஸ்க்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து அதையும் பார்த்துட்டு அப்படியே வந்து பயங்கரமாக சவுண்ட் போட்டுட்டு இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக ஃபீட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம பையன் பிள்ளைங்க மட்டும் இல்லைங்க, இங்கே இருக்கிறவங்களும் குரங்கு சேட்டையெல்லாம் நல்லா பண்ணுறாங்க. ஸோ நம்ம டிஸ்கவரி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம காஸ்ட்யூம் பார்த்துருந்தீங்க அப்படின்னாவே தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் வந்து அக்வாட்டிக்காவுக்கு பிளான் பண்ணியும் தான் வந்திருக்கோம். ஸோ அடுத்து அக்வாட்டிக்கா போகிறோம். அங்கே ரைட் அண்ட் வந்து வேவ் மட்டும் இல்லாமல் லேசி ரிவரில் ஒரு 2 மணி நேரம் கிட்ட நல்லாவே சுற்றிட்டோம். ஸோ சீவேர்ல்டில் நடக்கிற ஷோஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து அக்வாட்டிக்கா வீடியோ, அதுக்கப்புறம் ட்ரோன் ஷோ, இந்த ஹைட்ரா பவர் ஷோ, அதாவது தண்ணிக்குள்ளேருந்து மேலே அயன் மேரி மாதிரி பறப்பாங்க பாருங்கள், இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. இதுவுமே வந்து நான் எபிசோட் 1, 2 and 3, 4ல் கொடுத்துருக்கேன். நான் பிளேலிஸ்ட்டாக நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வாங்க நம்ம அக்வாட்டிக்காவில் போய் அட்ராசிட்டி பண்ணுவோம். I step up to the mic, gonna make it swing. Feel the rhythm in your bones, let the music sing. Got that poppin' beat, gonna make you move. Dancing on the floor in the swinging groove. Clap your hands now, let the trumpets sound. Swinging to the left and swinging to the right, no room for worries. Just let go and be free. When the swinging pop, come and join the spree. Swinging melodies, take it up. பங்குனி வெயில் பல்ல காட்டிட்டு அடிச்சிட்டு இருக்குங்கிற மாதிரி சரியான ஹாட்டுங்க. சரி ஓகே, ஷேடில் கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் வந்து விட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு நம்ம ஷேடில் உட்காந்துக்கிட்டாச்சு. எவ்வளோ நேரம் தண்ணியில் இருந்தாலும் வெளியவே வர மாட்றாங்க. சரி ஓகேவா, அப்போ லேசி ரிவருக்காவது போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் அங்கே ஒரு 4 ரவுண்ட் அடித்து 2 hours கிட்ட ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு ரைடு தான் போகிறோம், வாங்க போகலாம். ஹாய், நம்ம இப்ப ரைட்க்கு போறோம். Sunshine, sunshine. I think I found it now. What I've been looking for. Isn't it beautiful? It's got my head all up in the clouds. I think I found it now. Yeah. Everything I want might be a miracle. I know I'm never coming down. ஸோ எல்லா ரைடும் முடிச்சுட்டு அப்படியே ஃபுல் எனர்ஜி ட்ரைன் பண்ணிவிட்டு 0 பேட்ரி போய் பேட்ரி ரீசார்ஜ் பண்ணால் தான் உண்டு. ஸோ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இந்த வீடியோ இங்கே இதோட முடியுதுங்க. சீவேர்ல்டில் ஆல்மோஸ்ட் நம்ம 5 எபிசோட் போட்டிருக்கோம். கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.